அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1164 பெயர் பெற்ற சங்க புலவர்கள். ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காரு சாரு, வினயதந்தன் சாரு. போன் பண்ணி கேட்டாரு, என்ன சங்க புலவர்கள் பத்தி ஒரு லிஸ்ட் இருக்குது, பெயர் பெற்ற சங்க புலவர்கள் அப்படின்னாரு. பேசிடுங்க சார், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னேன். சரி, உடனே டேட் கொடுத்தாச்சு. மகிழ்ச்சி, தெரிஞ்சுக்கோ. வாங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு, அன்பர் பயணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரம். நமது மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தை நிறுவி மிகச் சிறப்பாக 1164 நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தி இருக்கிற இனிய நண்பர் திருமிகு ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கும் திருமிகு மாலதி அவர்களுக்கும் இங்கு இணைந்துள்ள பெருமதிப்பிற்குரிய இணைய நண்பர்கள் திருமிகு பிரேமா, திருமிகு சிவகுமார் சார், திருமிகு உமா பாரதி அவர்கள், திருமிகு ரவி அவர்கள், திருமிகு அகிம்சிகா, திருமிகு பன்னீர்செல்வம், திருமிகு ரஃபாயி, திருமிகு மாலதி, திருமிகு ரத்னவடிவே, திருமிகு நாராயணசாமி, ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்து என்னுடைய உரையை தொடங்குறேன். 1 மணி நேரம் பேச போறோம். இந்த பேர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பெயர்களை பற்றி தான் இன்னைக்கு பேச போறேன். அது ஒரு அடையாளம். அந்த பெயர்களை சொல்லுவது எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுனால அதை சொல்லி இதை தொடங்குறேன். இன்னைக்கு திரு ஸ்டீபன் ராஜ் சார் அவரிடம் அணுகி நான் சொன்ன போது ரொம்ப மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். இது சங்கம் சார்ந்தது, புலவர்கள் சார்ந்தது, அவர்களுடைய பாடல் சார்ந்தது. அப்ப இது பெயர் பெற்ற புலவர்கள், பெயர் சிலருக்கு போய் சேருது, பெருது அவர்களுடைய தகுதியாலே பெறுகிறார்கள். சிலருக்கு பேரு, நமக்கு வள்ளுவனுக்கு என்ன பேருன்னு நமக்கு தெரியுமா? வள்ளுவனுக்கு பேரு எத்தனை பேர் வச்சிருக்கானா? தெய்வ புலவர், பொய்யில் புலவர், நாயனார், தேவர், முதற்பாவலர், நான்முகன், மாதானுபங்கி, ஒரு அன்னையை போல அருகில் இருப்பவனா, சென்னா போதார், பெருநாவலர், இவ்வளவு வச்சிருக்கோம். இது மாதிரி சங்க புலவர்கள தொகுத்திருக்காங்க. தொகுத்த போது பேரு தெரியல, வள்ளுவனுக்கே பேர தெரியாமதான் இருக்கா. அப்ப அவர்களுடைய பேர்கள் தெரியல. அந்த மிகச்சிறந்த உவமை, அதுல இருக்க உவமை, அதுல இருக்கிற ஒரு சொற்றொடர், அத அந்த தொகுத்தவருக்கு கவர்ந்த சொற்றொடர், அதை வச்சு பேரை வச்சுட்டாங்க. செம்புல பெயல் நீரார், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் அவர். அது மாதிரி கங்குல் வெள்ளத்தார், ஓர் இல் பிச்சையாரா, ஒரு வீட்டுல பிச்சை, ஓரில் பிச்சையார், ஓர் ஏர் உழவன். அருமையான பெயர்கள். அதான் ஒவ்வொரு பேரும் அணிலாடு முந்திலார், கங்குல் வெள்ளத்தார், குப்பை கோழி, எனக்கு ரொம்ப பிடிச்சவரா இருந்தார் அவர், குப்பை கோழியார். அது மாதிரி நிறைய கல்புரு சிறுநுரைகார். இது மாதிரி நமக்கு நெடுவெண்ணிலவனார் அப்படின்னு அவருடைய பாடல்ல நெடுவெண்ணிலாவேன்னு ஒரு வரி வருது. அதை வச்சு தொகுத்திருக்காங்க. இது தொகுத்தவர்கள் 400 பாடலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப நிறைய பாடல்கள் அவர்கள் அன்று அவர்களுக்கு கவராமும் போயிருக்கலாம், கிடைக்காம போயிருக்கலாம், ஒதுக்கியும் இருக்கலாம்.
அனலிலும் புனலிலும் நமது தமிழ் போகை எஞ்சிய இந்த இதுவே இப்ப மைண்ட் யுவர் மைண்ட் பேசுறோம், உளவியல் பேசுறோம். உளவியலை அப்படியே அதை படிக்க படிக்க நான் 2-3 நாட்களாக இதுலதான் மூழ்கி இருந்தேன். வேறு இது இருந்தால் கூட இதுல ரொம்ப எனக்கு பிடித்தமானதா இருந்ததுனால மூழ்கி இருந்தேன். இப்ப பேர் தெரியல அவர்களுக்கு, ஆனால் பெயர் பெற்றவர்கள். ஆனா அவர்கள் எழுதிய நூல் இருக்கு. இப்ப வள்ளுவன் கருப்பை எப்படின்னு நமக்கு தெரியல, அவருக்கு என்ன உடையணிந்தார்னு தெரியல. ஆனால் 1330 அருங்குறள் நம்மகிட்ட இருக்கு. அது மாதிரி இந்த சங்க இலக்கிய பாடல்களை நான் உங்களோடு அந்த நேரம் 1 மணி நேரம் அனுமதிக்கிற அளவு நிறைய 10-12 பேரை குறிச்சிருக்கேன். அது வாய்ப்பு இருந்தால் சூழல் நமது தளத்தில் இருந்தால் 2வது முறையும் பேசுறதுக்கு ஒரு அனுமதி தரணும்னு கேட்டுக்கிறேன். இப்ப இத முதல்ல புலவர்களுடைய பாடல் தான். அந்த பாடல் ஏன்னா அந்த பாடல் கவர்ந்ததுனாலதான் அவருக்கு அந்த பேரே வந்தது. இப்ப ஓர் இல் பிச்சையார் அப்படின்னு முதல்ல எடுத்துக்கிற பெரும்பகுதி நீங்க அதிகமாக கேள்விப்படாதவர்களை தான் நான் எடுத்திருக்கேன். ஓரில் பிச்சையார் அப்படின்னு ஒருத்தர். அவரு ஒரு இல்லதான் பிச்சை வாங்க. இது ஒரு எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூடு இன்னைக்கு பேசுறோம்ல, அதற்கு மிக அருமையான ஒரு உதாரணம். தலைவனை பிரிஞ்சிருக்கான், அவன் பொருள்வையில் பிரிந்திருக்கிறான். அவன் வருகிற நாள், அந்த பருவம் வருது, ஆனாலும் இன்னும் வரல. எப்ப வருவானோன்னு தலைவி அப்படி வருந்தி இருக்கிறாள். தோழி போய் அறிவன் அப்படி என்று ஒரு துறவியிட்ட போய் அவ கேட்கிறார். இந்த அறிவன்கிறது பிச்சை எடுக்கிறவர் இல்லை, அவர் துறவரம் கொண்டவரு, ஆவது அறியக்கூடியவரு, ஒரு பெரியவரு. ஆனால் அவருடைய இதுக்கு ஏற்றல் அவங்களுக்கு தொழில் அவங்களுக்கு கொடுத்திருக்கு. அதான் அவங்க வாழ்கிற முறை. அறிவன் அவரு பல இல்லங்களிலும் எல்லாரும் வந்து கொடுக்கிறத அவர் வாங்குவாரு. கையில ஒண்ணு கூட வச்சுக்க கூட மாட்டாரு. கையே ஒரு இதுவா ஒரு கலமாக வாங்கி அப்படியே உண்ணுட்டு போறவங்க அறிவன். அவர்கிட்ட போய் கேட்கிறா, அவன் என்னுடைய தலைவி வருந்தாளே, தலைவன் எப்ப வரப்போறான்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, இந்த காலம் வந்துருச்சு, அவன் வருகிற காலம் வந்துருச்சு. ஏன்னா அது பெயர் மழைக்காலம் வரப்போகுது. அவர்கள் இந்த கோள் இதுகளை எல்லாம் பார்த்தும் சொல்லுகிறவர்கள். அதனால அவன் வந்துருவான், உன்னுடைய தலைவி வருந்த வேண்டாம்னு சொல்றான். அப்ப அவருக்கு இவள் ஒரு நன்றி சொல்லுகிறாள் தோழி. என்னவா அவர் என்ன சொன்னாரு? மின் இடை நடுங்கும் கடை பெயல் அந்த காலம் அக்கால் வருவர் எங்காதலரே அப்படின்னு அவர் சொன்னார். எப்ப பெயல்னா மழையினர் தான். அந்த மழை பெய்கிற இந்த குளிரடிக்கிற காலத்திலே அவர் வருவார் அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு என்ன கொடுக்கலாம்? அவர் வீடு வீடா போய் பிச்சை ஏற்கிறவரு. அவர் இன்னுமே ஒரு இடத்துக்கும் போக வேண்டாமா, இவருடைய ஒரு இல்லுல அவர் பிச்சை ஏற்கலாமா. அந்த இல்லு எப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. அதான் இதுல முக்கியமான வரி. 3 வரியில அது வருது. ஆசில் தெருவில், அதிலே குற்றமில்லாத தெரு. ஆசில் தெருவில் நாயில்லாத தெரு. வியன்கடை அந்த கடை, அந்த கதவுகள் நெடுங்கதவுகள். அந்த அதுல அவருக்கு அமலை வெண்மை வெள்ளி விழுது. அமலைனா உருண்டை, வெண்மையான உருண்டையான சோறை கொடுக்கிறோம். வெள்ளி விழுது போல அங்கே நெய்ய அதுல போட்டு கொடுக்குறாங்களாம். என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்களே. ஆசில் தெருவில் நாயில் வியன்கடை. எல்லாரும் வீட்டுல என்ன இருக்கு? நாய் இருக்கு. அந்த நாயில்லாத அந்த வீட்டுல, அந்த தெருவுல குற்றமில்லாத தெருங்கிறாரு. இப்ப நீங்க ஒரு பக்கத்துக்கு போனாங்க, அந்த பக்கம் போகாதீங்கப்பா கடை இருக்குங்கிறாங்க.
அல்லது என்ன கடைன்னு உங்களுக்கு தெரியும், இந்த பகுதிக்கு போகாதீங்கிறாங்க. அந்த தெருவே குற்றமுள்ள தெருன்னு இருக்கு, இங்கே குற்றமில்லாத தெருங்கிறார். ஆசில் தெருவில் நாயில் கதவு, வியன்கடை பெரிய கதவு, அதுல அந்த சோறு, வெண்மையான சோறையும் நெய்யை அப்படியே விழுது போல அதையும் நாங்க தர்றோம். ஓரில் பிச்சை ஆற மாந்தி, எங்க வீட்டுல மாத்திரமே நீ எடுத்துக்க, எல்லா இடத்துக்கும் போக வேண்டாம். எங்களுக்கு நல்ல செய்தி சொன்ன அறிவனே, நீ எல்லாரும் வீட்டுக்கும் போக வேண்டாம். ஓரில் பிச்சை ஆற மாந்தி, இந்த ஓரில் பிச்சை அப்படிங்கிற வார்த்தை தான் தொகுத்தவரை கவருது. அவருக்கு ஓரில் பிச்சையார் அப்படின்னு ஓர் இல் பிச்சையார்னு அவருக்கு பேர் எடுக்கிறாரு. ஆரமாந்தி. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு பிளாஸ்க்னு சொல்றோம்ல, அதான் இங்க சொல்றாங்க. அது செப்புங்கிறாங்க. என்ன செப்பு? அச்சிர வெய்ய, அச்சிரம்னா அந்த பனிக்காலம், பனிக்காலத்துக்காக வெய்ய வெப்ப தண்ணீர், அந்த சூடான தண்ணிய சேமச்செப்பிர் பெரியரோ நீயே, நீங்கள் நல்ல வெண்மையான சோறு, வெள்ளி போன்ற இது விழுதுவான நெய், அதையெல்லாம் எங்க வீட்டிலேயே கொடுக்குறோம். அதோட அந்த பனிக்காலத்துக்கு ஏற்ற வெந்நீரும் கொடுக்குறோம். அதுக்கு சேமச்செப்புங்கிறான். அன்னைக்கு பிளாஸ்க்னு சொன்னதுக்கு அன்னைக்கு சேமச்செப்பு, வெய்ய வெப்பத்தண்ணீர் சேமச்செப்பிற் பெரியுற நீரே, ஏன் மின்னிடை நடங்கும் கடைவையில் அக்கால் வருவர், வருவர் என் காதலரே அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதனால அறிவனே, எங்களுடைய வீட்டிலேயே இருங்க. இப்ப இந்த ஞமலி, இப்ப நாய் வளர்ப்பது ஒரு இதுவாகவே ஒரு கம்பெனியனா வந்துருச்சு. அன்றைக்கு அந்த இத நிறைய இடத்துல சொல்றாங்க. நெறியில் ஊனும் கல்லும் இல்லைன்னாங்க. வீடனனுடைய வீட்டை கம்பன் பாடுகிற போது நெறியில்லாத ஊனும், நெறியான ஊனு சாப்பிடலாம் போல, நெறியில் ஊனும் கல்லும் இல்லைன்னார். இங்கே இன்னா நற்பது சொல்லுது, பார்ப்பார் இல்ல ஞமலி புகுதல் இன்னான்னு சொல்லுது. ஏன்னா இதை கண்டதை சாப்பிடும் பூனை இதெல்லாம். இன்னொன்னு, இந்த பெரும்பாலாற்றுப்படையில ஒண்ணு சொல்றாங்க, மனை உரை கோழியோடு ஞமலி தொன்னாது, கோழியோ ஞமலியோ இல்லத்துக்குள்ள தெரியாதுங்கிறாங்க. அது ஒரு 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 இதை பாடு. அப்ப இந்த அறிவன் அவன் இங்கே ஒரு நன்றி தெரிவிக்கிறது மாதிரி, காக்கைப்பாடினியார் நச்சிள்ளையார் அவங்களும் இதே மாதிரி நன்றி தெரிவிக்கிறாங்க. அவ நீ தோழிக்கு திரும்பி வந்த தலைவன் என்ன சொல்றான், இவ்வளவு காலம் இந்த என்னுடைய காதலிய மனைவிய நீ ஆற்றி இருக்க வச்ச, அதாவது வந்துருவான் கணவன் சொல்லி வச்ச, நான் வந்துட்டேன், இப்ப உனக்கு நன்றின்னு சொல்ல வர்றான். அந்த தோழி சொல்றா, எனக்கு சொல்ல வேண்டாம், காக்கை, அந்த காக்கை கரைந்தது, அதை வச்சு உன்னுடைய கணவன் ஹேங் ஆயிடுச்சு சார், அவரோட இன்டர்நெட் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். வருவார் வருவார் வருவார். கொடுத்த நெய்ய வச்சு பொங்கிய கொஞ்ச நேரம் அந்த ஹேங் ஆயிடுச்சு. ஆஹா, ஒரு கொஞ்ச நேரம் ஹேங் ஆயிடுச்சு. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. தொண்டியில் விளைந்த நெல் முழுவதையும் அங்கு இருக்கிற பசு கொடுத்த நெய் முழுவதையும் வச்சு செய்த அந்த அமுதை எழு களத்தில் ஏந்தினும் சிறிதுதான் சொல்றாரு. 7 களத்துல கொடுத்தாலும் அந்த காக்கைக்கு காட்டுகிற நன்றி சிறிது அப்படின்னு இங்க அந்த காக்கை பாடினியார், அதுக்காகவே அவங்களுக்கு நச்செல்லை பேரு காக்கை பாடினியார் நச்செல்லையார்னு வந்துச்சு. அப்ப இங்கே இந்த அறிவனுக்கு ஓரில் நான் வெந்நீர் தருகிறேன், அந்த எங்கள் வீடு அவ்வளவு சுத்தமான வீடு, எங்கள் வீதியே சுத்தமானது, எங்களுடைய
இதுல அந்த நாய் தொல்லைகள்லாம் இல்லை. அப்படி அவ்வளவு அருமையான ஒரு இது. அது இந்த இந்த இதை முதல்ல ஓரிர் பிச்சையார் அப்படின்னு அவருக்கு பேர் கொடுத்தார்கள், அறிவர். அடுத்தது ஓரேர் உழவன் அப்படின்னு அடுத்தவன ஒருத்தனை சொல்றாங்களாம்னு நினைச்சேன். உழவன் ஒரு ஏர் தான் வச்சிருக்கவன். அவன் ஆஹ், இதே மாதிரி தலைவன். இது தலைவனுடைய கூற்று. குறுந்தொகையில 131வது பாடல். நான் புறநானூறு குறுந்தொகை ரெண்டுல இருந்து எடுத்தேன். இப்ப குறுந்தொகை பாடல்களை மாத்திரம் அந்த பெயர்கள் இந்த மாதிரி அந்த சொற்றொடரை வைத்து பேர் வச்சது. இவன் ஓரேர் உழவர் அப்படின்னு இந்த இவருக்கு பேர் கொடுத்திருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, வினைமுற்றிய தலைவன் வெகு தூரத்துல இருக்கான். ஆனால் திரும்புற காலம் வந்துருச்சு. இவனுடைய மனது போகிற வேகத்துக்கு அந்த தேர் போகல. இவன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான். அது அதற்கப்புறம் தேர்ப்பான்ட்ட விரைந்து போன்னு சொல்றான். ஆனால் இவனுடைய மனதிற்குள்ளே இவனுடைய ஆவல் எப்படி இருக்கான். ஒரே ஒரு ஏறு வச்சிருக்காரு. அவரு மழை விழுந்துருச்சு. மழை விழுந்தா அவர்கிட்ட ஒரு செய் இருக்கு, அதை உழுகணும். அது எவ்வளவு வேகமா அதுக்கு உழுக போவேன். அது அந்த ஏன்னா அது காஞ்சிருச்சுன்னா உழுக முடியாது. அந்த காய்றதுக்குள்ளார உழுகணும். அப்படிங்கிற அந்த அந்த உவமையை இங்க கொடு. ஓரேர் உழவன் அவன் போய் அது எவ்வளவு விரைவானோ அவ்வளவு விரைவாக இவனுடைய அந்த மனம் போகிறது. அது தேரும் போக வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த கூடலின் கண்ணே அவனுக்கு இருக்கிற அந்த விருப்பம். ஏன்னா இவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கான். பாடலை பாருங்களே. ஆடமை புரையும் வனப்பிற்பனை தோள் ஆடு அமை. ஆடுனா மூங்கில், ஆடுகிற மூங்கில். அமை மூங்கில். ஆடமை புரையும், புரையும் மூங்கில், அது ஆடுகிற மூங்கில். அதுபோல வனப்பிற் அந்த மாதிரி வனப்புடையவள் அவள். அவளுக்கு பனை தோள், தோள்களை பனைத்தோள்னு சொல்றாங்க. அதை நெருங்கிய மார்பகங்கள் உள்ள தோள்ங்கிறாங்க. பனைத்தோள். பேரமர் கண்ணி, கண்ணு பெரிய கண்ணா. இன்னைக்கு பெரிய கண்ணை என்ன பண்ணிட்டாங்க, விசாலாட்சி அப்படின்னா பெரிய கண்ணுன்னு அர்த்தம். அங்கையல் கண்ணி அப்படின்னா மீனாட்சின்னு பேர் மாறி போச்சு. கருந்தடங்கண்ணியா அவள் நீலாயதாட்சி அப்படின்லாம் பேர்கள் வடமொழியில வழிபாடு இருக்கிற போது மாறும். இங்கே அவள் இந்த தலைவி என்ன கண்ணி, பேரமர் கண்ணி. அந்த அந்த அமர்னா போரு, அது பூசல் விளைவிக்கிறது. என்ன, உடலின் கண்ணே அல்லது கேலியின் கண்ணே, அது பூசலையும் விளைவிக்கிற கண்ணா. பெரும் போ பேரமர் கண்ணி இருந்த ஊரே. அந்த ஊர் இருக்கே அது நெடுஞ்சேன், ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆரிடை அதுவே, நடுவுல பல தடங்கள் இருக்கு. ஆரிடை அதுவே நெஞ்சே நீ எப்படி இருக்க, ஈரம்பட்ட செவ்வி பைம்புனத்து வயல். பசிய வயல்ல ஓரே உழவன் போல பெரு விதுப்பு உற்றென்றால். விதுப்புங்கிறது அந்த விருப்பம், அந்த பேராவல். அது என்ன பண்ணது, பெருவிதுப்பு உற்றென்றால் நோகியானே, நான் யாரை நோவேன், இந்த தேர் மெதுவாக போகிறதே அப்படின்னு தேர அவன் விரைந்து செலுத்த சொல்லுகிறான். இது அவனுடைய பிரிவு. அந்த பிரிவுக்கு சேரப்போறோம்ங்கிற நினைவு. அதுல எல்லாம் இந்த உள்ளம் படுகிற பாடுகளைத்தான் இந்த சங்கப்புலவர்கள் பிரிவு, பிரிவின் கண்ணே வாடுதல், அப்புறம் கூடுதல், புலத்தல், இதையெல்லாம் இத வெற்றிக்கும் இன்றைக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்கிற வெறி இருக்கு. அதுக்குள்ளார என்னென்னமோ தடைகள் வருது. அது என்ன, அந்த ஊர் எப்படி இருக்கா, நெடுஞ்சே ரொம்ப தள்ளி இருக்கான். ஆரிடை நடுவில் எல்லாம். ஆரிடைனா துயரங்கள். அந்த கரடு முரடான பாதை இதெல்லாம் இருக்குல்ல, இன்னல்கள் இதுகெல்லாம் இருக்கு.
இது மாதிரி ஒருத்தன் இந்த பாடல்களை நான் வெற்றிக்கும் ஒவ்வொரு பாடலையும் பொருத்தி பொருத்தி பார்த்தேன். அப்படி பார்க்கிற போது அந்த வெற்றிக்கு இடையே வருகிற இடுக்கண், அதை தாண்டோன்கிற பெருவெறுப்பு, அந்த பெருவெறுப்பு எவ்வளவு இருக்கணுமா, ஓரேர் உழவன் மாதிரி. இந்த ஏர் அப்படின்னாவே அழகு, ஏர்னாவே அழகு. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் பாரு, அந்த ஏறார்ந்த கண்ணி, அழகிய கண்கள். அந்த ஏறு அன்றைக்கு உழவும் நெசவும் தான் வள்ளுவன் பேசுகிற தொழில்கள். அவர் சொல்றாரு, ஒருத்தன் சோம்பி போயிருந்தான்னா இந்த நிலம் இருக்குல்ல, நிலம் நல்லாள் நல்லாள் நகுமா என்ன, இளம் என்னும் அசையிருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லாள் நகும்னார். இன்னொன்னு, ஏறும் வித்தும் உழவாக எய்த்தங்கிருக்கும் ஏழையும் பதறினார். என்ன இருக்கா, இந்த நிலம் சொல்லுதான் என்னை பயன்படுத்தி இப்படி சோம்பேறியா இருக்காதேங்குது. இந்த ஏறு சாத்தி வச்சிருக்க ஏறு என்ன சொல்லுதான், வித்து இருக்கு, ஏறு இருக்கு, நீ எச்சி போயிருக்கியேன்னு கேக்குதான். ஏறும் வித்தும் உழவாக எய்த்திங்கிருக்கும் இழையும் பதரே. இங்கே ஒரு ஏருடையவன் ஈரம் காய்வதற்கு முன்னாலே அதை உழுது பண்படுத்த வேண்டும் என்கிற ஆவல் எவ்வளவு ஆவல் இருக்கிறதோ, எவ்வளவு விரைவானோ, அப்ப இளமையோடு அந்த பனைத்தோள் மங்கை காத்திருக்கா. ஆனால் அவள் இருக்கிற இடம் தூரம், வழி பல தடைகள் இருக்கு, என் மனம் உடனே செல்ல வேண்டும் நினைக்கிறது. இருந்தாலும் அது அந்த நெஞ்சோடு புலத்தல், நெஞ்சோடு கிளத்தல், இந்த வகையில இது வருது. இது எனக்கு ரொம்ப அந்த ஒரே உழவன் அப்படிங்கிறது. நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம், தசரதன் கூட ஒரு செய் மாதிரி அவன்கிட்ட ஒரு செய் தான் இருந்துச்சான். அது மாதிரி அந்த நாட்டை புறந்தான் ஒரு செய் இருக்கவன்ட்ட, அது அது இருந்தா அதுக்குள்ள எவ்வளவு கவனம் செலுத்துவான் அந்த உழவன். அதே மாதிரிதான் இந்த ஒரே உழவன். இப்ப மூன்றாவதாக அணிலாடு முன்றியார் அப்படின்னு ஒரு ஆளை பத்தி பேசலாம். அணில் ஆடு முன்றில். முன்றில்னா தெரியும், முற்றம். அணில், அணில் எப்ப ஆடு, அங்கே ஒருத்தரும் இல்லாட்டி அத விட்டு நீங்கியாச்சுன்னா அங்கே அணில் ஆடு, எலி ஓடும், எல்லாம் இருக்கு. இவரு அத சொல்றாரு, தலைவன் இருந்த போது அவனுடைய மனநிலை எப்படி, தலைவன் இல்லாத போது என்ன மனநிலை, அதற்கு இந்த அணிலாடு முன்றில அவர் ஒரு உவமையாக காமிக்கிறார். என்னவா, தோழி தலைவிட்ட வந்து கேட்கிறா, உன்னுடைய வனப்புலாம் இழந்திருக்கே அப்படின்னு கேட்கிறா. அங்கே என்ன, நிச்சயமாக அங்கே என்ன, அவன் தலைவன் இல்லை. நான் தலைவன் இருக்கிற போது பொலிவோடு இருந்தேன், இப்ப என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அந்த ஓமைய வச்சு 5 பாடல் தான், குறுந்தொகை பாடல்கள் எல்லாம் அகவற்கள் 4 அடியிலிருந்து 8 அடி தான். அதை கொஞ்சம் கவனத்தோட பிரபாகரன் அப்படின்னு பிஎஸ்சி எம்பிஏ பிஇ படித்தவர், இப்ப 84 வயது. அவர் கனடால இருக்காரு. அவர் மிகச்சிறப்பான உரைகள் எழுதியிருக்காரு. தமிழ் துளின்னு போட்டா தெரியும், பிளாக்கரா. அது நிறைய எல்லாத்துக்கும் எழுதுறாரு. பலரும் இருக்கு. ஆனால் நம்ம தேடி போய் இதுகளை படிச்சா அந்த தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை, அந்த சுவை கண்டா விடல. இப்ப 3 நாட்களாக என்ன பைத்திய மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இந்த பாட்டு என்ன பாட்டு, அணிலாடு முன்றியார். அவர் சொல்றா, ஏன் நீ பொலிவு இழந்து இருக்க. அப்ப சொல்றா, காதலர் உளையராக, காதலர் என்னோடு நெருங்கி இருந்தார். அப்ப இருந்த நிலைமை என்ன, இப்ப இருந்த நிலைமை என்னன்னு சொல்றார். காதலர் உளையராக பக்கத்துல இருக்க, அப்ப பெரிது உவந்து இருந்துச்சான். எப்படி, இந்த சாறுகொள் ஊரில் புகழ்வீர். சாறுகொள், சாறுனா திருவிழான்னு சொல்றாங்க. திருவிழாவுக்கு எப்படி எல்லாம் வருவாங்க, உறவுகள் எல்லாம் வரும், எல்லா உறவுகளும் வரும். அப்ப
மகிழ்வேன்னு ஒரு அர்த்தத்தை சாதாரண என்னோடு இருக்கிற போது பெரிதும் உணர்ந்தா வந்து எது சாறுகொள் ஊரில் புகழ்ந்தேன், மகிழ்ச்சியோட இருந்தேன். மன்றே புகழ்னா மகிழ்ச்சி. சாறுகொள் ஊரு அப்படின்னா திருவிழா காண்கிற ஊர், அந்த இதுல இருந்து அப்ப எல்லாரும் மகிழ்ச்சியோட இருந்தேன். அங்குடிச்சு அத்த நன்னிய, இது பாலை திணை. அங்கு பாலை பக்கத்துல இருக்கு, அது நன்னிய சிற்றூர். அது அந்த சிற்றூர்ல மக்கள் போகிய அந்த அங்கே யாரும் மக்கள் இல்லை அந்த வீட்டுல. அன்று அவர் இருந்த போது நான் இருந்தேன், அவர் இருந்தார். அந்த திருவிழா காலம் எல்லாரும் இருந்தாங்க. இப்ப யாரும் இல்லை அங்கே. என்ன ஆக, சீரூர் மக்கள் போகிய மக்கள் இல்ல. அதனால அணில் ஆடு முந்தில், அது மாதிரி புலம்பில் தனிமையா நான் இருக்கேன். புலம்பு அந்த அணிலாடு முன்றில் போல புலம்பில் புல்லென்று அலப்பன். அலப்பன்னா இதுல ரெண்டு வார்த்தை. புகழ்வன் அதற்கு எதிர்ப்பதமாக அலப்பன்னு ரெண்டு வார்த்தை சொல்றாரு. புகழ்வன்னா மகிழ்ச்சியா இருந்தேன், அலப்பன்னா இப்ப வருந்தி இருக்கிறேன். அலப்பன் தோழி அவர் அகன்ற யான்றே, அவர் இப்ப இல்ல அதனால இருக்கேங்கிறாங்க. இது அந்த அவளுடைய எல்லாமே மைண்டுன்னு நம்ம சொல்றது மாதிரி இருக்கிற போது இருக்கிற மகிழ்ச்சி, பிரிந்த போது இருக்கிற அந்த வருத்தம். இத அணிலாடு எல்லாரும் இருக்கிற போது அங்க அணிலாட போவதில்லை. இப்பொழுது அணிலாடுகிறது. அந்த தனிமை என்னை கொள்கிறது, அதனாலே என் பொலிவு இழந்தேன்னு சொல்றாரு. இவருடைய பேர் அணிலாடு முன்றியார். குறுந்தொகையில 41வது பாடல், வாழை திணை. நாலாவது கங்குல் வெள்ளத்தார் அப்படின்னு ஒருத்தர் சொல். கங்குல்னா இரவு, இரவு பொழுது. இது பொழுது கண்டிரங்கள். திருக்குறள் ரொம்ப 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 நல்லா சொல்லுது. இவர் என்ன சொல்றாரு, தலைவன் பிரிந்து சென்றிருக்கிறான், தலைவி வருந்துகிறார். அப்ப தோழி வந்து நீ பொறுத்துக்க அப்படின்னு சொல்றான். நீ பொறுத்துக்கன்னு சொல்ற போது அவளுக்கு இவள் பதில் சொல்ற. எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? இந்த காலையும் மாலையும், காலை நல்லா இருக்கு, மாலையும் இரவும் என்னை வருத்துகிற போது எப்படி பொறுத்து கொள்ள முடியும்னு கேட்கிறார். இப்ப அதுல என்ன, எல்லை கழிய முல்லை மலர, முல்லை மலர்கிறார். அந்த எல்லை அந்த பகல் பொழுது கழிக்கிறது. கதிர் சினந்தனிந்த கையறு மாலை, இந்த கதிர் சூரியன் இருக்குல்ல, அது வெப்பம் குறைஞ்சிருச்சு. ஆனால் கையறு மாலை, கையறு அப்படிங்கிற பொருளை நீங்க எல்லாரும் கையறுதல், செயல் கை அறுதல். அப்ப கையறு அப்படின்னா செயல் அற்று இருத்தல், அந்த செயலற்று வருந்துதல் கங்குல் இறன். எப்படி இருக்காங்க, எல்லை கழிய முல்லை மலர கதிர் சினம் தனிந்த கையறு மாலையும் இரவு வரம்பாக நீந்தினம் ஆயின். இந்த மாலை பொழுத கூட நான் கடந்துருவேன். ஆனால் எவன்கள் எத, கங்குல் வெள்ளம் கடலினும் பெரிதே. கங்குல் வெள்ளம் கடலினும் பெரிதே. இப்ப இந்த நோய் எப்படி இருக்கான், வள்ளுவன் இதுல பொழுது கண்டிரங்கள் ரொம்ப அழகா சார். காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோயினால. இந்த நோய் இருக்கே, காலையில அரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாலையில என்னை கொல்லுது. இந்த மாலை எப்படி இருக்குன்னு வள்ளுவனே சொல்றான். அந்த பொழுது கண்டிரங்கள் மிகச்சிறப்பான மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை.
இது இந்த மாலை பொழுது இருக்கே, இவன் என்ன சொல்றான், மாலையை கூட நான் கடந்துருவேன், ஆனால் இரவு பெரும் கடல், கங்குல் வெள்ளம், அதை என்னால எப்படி கடக்க போறேன் அப்படின்னு வருந்துறா. அப்ப இது எங்க சொல்றா, கா மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி பொழுது. இது 1221வது குறள். அந்த மாலை உயிரை உண்ணுதான். அந்த மாதிரி அந்த பிரிவு துயரால பிரிந்தவர்களுக்கு தான் தெரியும். இப்போ அந்த அந்த காலத்துல இங்கு உயிரும் அங்குடலுமான மழைக்காலம்னு பாடுது கார்னாற்பதுல. இங்கு உயிரும் அங்குடலுமான மழைக்காலம். இப்ப எல்லாரும் வெளிநாடு போறவங்க கூட்டிக்கிட்டு போறாங்க. இருந்தாலும் எவ்வளவு பேர் இந்த வருத்தம். இங்க பாருங்களேன், இதுல என்ன இருக்கு, அவர் என்ன சொல்றாரு, மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேல் நீ அப்படிங்கிறார். அடுத்தது காதலரு இல்வெளி மாலை கொலைக்களத்து எதிலர் போல வரும், கொல்றதுக்கு வருதான். இதெல்லாம் வள்ளுவன் 10 சொல்றான். காலைக்கு செய்த நன்மை என்ன, நான் மாலைக்கு செய்த கெடுதல் என்னன்னு கேட்கறான் மாலை. அப்போ இதுல முக்கியமா கடைசியில சொல்றாரு, பொருள் மாலையாரை ஒள்ளி. பொருளுக்கு பொருள் பொருள் எதுக்கு வேண்டும்னு 18 ஒண்ணு சொல்லுது. பொருள்வையில் பிரிதல். பொருள் எதுக்கு வேணுமாமா, இல்லறத்தை சிறப்பா நடத்தணுமா. தமிழ்ல இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அது மாதிரி நம்ம சம்பாதிச்சதை வச்சு எல்லாருக்கும் கொடுத்து உண்ணணுமா. அதுக்கு பொருள் வேணும். செய்க பொருளை திருக்குறள். அதுக்காக அவங்க போறான். ஆனால் இங்கு அவர்கள் இருவருடைய உயிரும், அந்த உயிர் உண்ணுகிற மாலை, கங்குள் வெள்ளம், இதையெல்லாம் ஆற்றி இருந்துதான் இவ்வளவு நடக்குது. அது பிரிவிடை கையறு நிலைங்கிறாரு அவங்க. இப்ப என்ன, எல்லை கழிய முல்லை மலர கதிர் சிறந்த கையறு மாலை. நான் திருக்குறளை சொல்லிக்கிறேன். பொருள் மாலையாரை உள்ளி மருள் மாலை என்னுடைய நான் மயங்குகிறேன், மாயும் என் மாயா உயிரா. திருக்குறள் என்ன அழகு, மாயும் என் மாயா உயிர், என்னுடைய சத்து போகாத இந்த உயிர் மாய்ந்து கொண்டிருக்கிறது, இருந்து செத்து செத்து பிழைக்கிறேங்கிறது மாதிரி அந்த இது அவ்வளவு அந்த பிரிவு துன்பத்தை இவரு கங்குல் வெள்ளமாக இருக்கிறதுன்னு எழுதினாரு. அதனால இவருக்கு கங்குல் வெள்ளத்தான்னு பேர் கொடுத்துட்டாங்க. எல்லை கழிய முல்லை மலர கதிர் சினந்தணிந்த கையறு மாலை இரவு வரம்பாக நீந்தினமாயின். இரவு வரப்போகுதுன்னு நான் இந்த மாலையை கடந்தேன், எவன்குல் வாழி தோழி கங்குல் வெள்ளம் கடலினும் பெரிதே அப்படின்னு முடிக்கிறார். அடுத்தது 2-3 சொல்லலான்னு. குப்பை கோழியார்னு ஒருத்தர். என்ன கோழி, குப்பை கோழியார் பேரு. அதாவது கோழி எல்லாரும் நம்ம கோழி சண்டையெல்லாம் பார்க்கறாங்க. அது ஒருத்தர் வளர்க்கிறான், சண்டைக்கு விடுறாங்க. அந்த அதை ஒண்ணு காயம்படுத்துறது மாதிரி இருந்தா விடுவிப்பாங்க. ஆனா கோழி, குப்பையில இருக்க கோழி, அந்த கோழி யாரும் பார்க்கறது இல்லை. அதுவா சண்டை போடுது. சண்டை போட்டா சாகுற வரைக்கும் சண்டை போடுமா. இந்த குப்பை கோழிய வச்சு இந்த பிரிவை எழுதுறாரு அவர். குப்பை கோழியார் எழுதுறது, கந்தர வந்த காம ஒள் எரி. இந்த காமம் என்பது எப்படி வந்துச்சா, கண் தர வந்ததான். இது நிறைய இந்த பாடலை பத்தி இந்த கந்தர வந்த காமம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொல்றாங்க. அது ஒரு 5 நிமிடத்துல அந்த கந்தர வந்த காமம் அப்படிங்கிறதையும் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த குப்பை கோழியார் குறுந்தொகையில 305வது பாடல் மருதத்திணை. இதுல என்னன்னா, தலைவனும் தலைவியும் களவொழுக்கத்திலே தொடர்ந்து வந்தார்கள். அப்ப என்னாச்சு, காப்பு, அவளை வெளியில போக கூடாதுன்னு காப்பு பண்ணிட்டாங்க. அதனால அவங்க களவொழுக்கத்துல ஈடுபட முடியல. இவ அவளை பார்க்க போக முடியல. ஏன்னா இவளை இற்சரித்தல்ங்கிறாங்க. வீட்டுல பூட்டி வச்சு போக விடாத.
அவனும் வர முடியல, இவர்கள் 2 பேரும் சந்திக்க முடியல. அப்ப அந்த குப்பை கோழி போல இவளுக்கு அந்த தனிமை வாட்டுகிறது. 2 பேர் சண்டை போடுறா, 2 கோழி. இவ ஒருத்தி, இவட்டு மனசு ஒண்ணு. அது குப்பை கோழி. அது மாதிரி அது என்ன பண்ணு, கடைசியில ஒண்ணு விழுந்தே ஆகணும். ஒண்ணு இந்த மனசு ஒடிஞ்சே ஆகணும், அல்லது அவ செத்தாகணும். ஏன்னா யாரும் பிரிக்கிறதுக்கு இல்லை இங்க. இது யார்கிட்ட சொல்றா? தோழி உணர்கிறது மாதிரி அவ சொல்றா. அப்ப தோழிக்கு என்ன பண்ணணும்? போய் அவள் சரியான சமயம் பார்த்து பெற்றோரிடம் சொல்லி அவனுடைய சிறப்பை சொல்லி இந்த திருமணத்தை அவன் நடத்தி வைக்கணுங்கிற உள்நோக்கம் அதுக்குள்ள இருக்கு இந்த பாட்டுக்குள்ள. இந்த பாட்டு பாருங்களே, கந்தர வந்த காம உள்டரி. இத கொஞ்சம் சொல்றோம்னு சொன்னேன். அது அந்த பாட்டை சொல்லிட்டு அந்த கந்தர வந்த காமத்தை மறுபடியும் சொல்லுவோம். உள் எரி, அது உள்ளத்தை எரிக்குதான் கந்தர வந்த காமம். அது என்புற நலினும், அவளுடைய என்பு எலும்பே நலியுதான். எலும்பு நலிகிறது வெளியில தெரியாது, இப்ப சத நலியது தெரிய. என்புற நலியினும் சென்று நாம் முயங்கற்கு அருங்காட்சியமே. அருங்காட்சி, நான் அவரை போய் எனக்கு எனக்கு காட்சி இல்லை, இந்த அருங்காட்சி இல்லை, மியூசியம் இல்லை, அருங்காட்சியமே. அவனோடு நான் போக முடியாது, ஏன்னா நான் அருங்காட்சியம். சென்று நாம் முயங்கற்கு, அவனோடு கூட முடியாது. சரி, வந்து அயர் கலைதலை அவராற்றலரே. வந்து அயர், என்னுடைய துன்பத்தை களைவதற்கு அவனும் வர முடியாது. அப்ப என்ன ஆச்சு? உய்த்தனர் விடார், பிரித்தது இடைகளியார், குப்பை கோழி தனிப்போர் போல. குப்பை கோழி தனிப்போர் போல. குப்பை கோழி என்ன பண்ணுது? குப்பை, அந்த குப்பை மேட்டுல 2 கோழிகள் சண்டையிடும். சண்டையிடுற போது உய்த்தனர் விடார், அங்க பிரிச்சு விடுறதுக்கு ஆள் இல்லை. பிரித்து இடைகள் இழுத்து விடுறதாம், இழுத்து விடுறதுக்கு ஆள் இல்லை, பிரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்ப என்ன நடக்க? களைவோர் இல்லை யான் உற்ற நோயே. என்னுடைய இந்த நோயை களைவதற்கு ஆள் இல்லை, நானும் என்னுடைய மனதும் சண்டையிட்டு வருத்தத்திலே ஒன்று ஒன்று அழிய வேண்டுகிற நிலையில இருக்கிறேனே, இது வருந்தரா. இது தோழி போய் அவளுக்கு இவங்களை சேர்த்து வைக்கும். அப்ப இந்த காமம்ங்கிறது கண் தர வந்த காம உள்ளரி. இத மிளைப்பெருங்கந்தனார் அப்படிங்கிறவரு இதுக்கு விளக்கம் தரார். இந்த காமம் காணுநற்பெறினே, காணுநற்பெறினேன்னு அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இதுவும் குறுந்தொகை பாடல். காமமும் காமம் என்ப, காமம் எல்லாரும் காமம் காமம்னு சொல்றாங்களே, அது அணங்கும் பிணியும் என்றே. அது அணங்கும் இல்லை, அதாவது வருத்துதலும் இல்லை. நோய்ங்கிறாங்க, அது நோயும் இல்லை. அது எப்படி வருதான்? யானை உலகு மென்று ஆழ்மதம் போல. ஒரு யானை அது உலகுங்கிற ஒரு தழையை சாப்பிட்டுச்சு, அதுக்கு ஆழ்மதம், மதம் மாதிரி அதுக்கு ஒன்று தோன்றுகிறது, ஒரு பெருவிருப்பம் மாதிரி தோன்றுகிறது. மதம் போல பாணியும் உடைத்து, அது மாதிரி தான் வெளிப்படும், அது வெளிப்படுகிறது. எதுக்கு? யானை ஒரு குழையத்தின்னா வெளிப்படுது. அது மாதிரி காணுநற்பெறினே பாணியும் உடைத்து, அது போன்றதுதான் இந்த காமம். காணுநற்பெறினே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ற. அது என்னவா? ஊழால ஒருத்திய பார்க்கறான், அல்லது நம்ம இன்றைய ஊழவுத்துக்களைனா சூழலால ஒருத்திய பார்க்கறான். அப்ப மனதிலே ஏற்படுகிற எழுச்சி தான் காமம்ங்கிறார். காணுனர் பெரினே. அதைத்தான் இந்த பாடல்களை எல்லாம் பார்க்கிற போது எல்லாம் ஒன்றுக்கொன்று ஒரு
ஒரு ஒரு தொடர்பு சங்கிலி, அறுபடாத சங்கிலி இருக்கும். இங்க இந்த இது என்ன சொல்றது, கந்தர வந்த காம ஒள்ளெரின்னு இந்த பாடல்காரர் சொல்றாரு, குப்பை கொடியார் சொல்றாரு. அங்கே பெருமழைக்கந்தன் என்ன சொல்றாரு, அது காணுனர் பெரினே. இன்னைக்கு காணுனர் பெரினே எப்படி எல்லாம் வருது, மேட்ரிமோனியல்ல காணுனர் பெரினே வருது. அன்னைக்கு திணைப்புணத்துல கண்டார்கள், கடற்கரையிலே கண்டார்கள், எல்லா இடத்துலையும் கண்டார்கள். இன்று கல்லூரியிலே காண்கிறார்கள், வேலை பார்க்கிற இடத்துல காண்கிறார்கள், மேட்ரிமோனியல்ல காண்கிறார்கள். ஆனால் அந்த காணுனர் பெரினே அவர்களை பெற்றுவிட்டால், ஒன்று ஒரு சூழலாலே காண்பது, இது ஊழ்னு சொன்னா ஊழாலே காண்பது, எப்படியோ ரெண்டு பேரை முடிச்சு போடுறான்ல அந்த காணுனர் பெரினே. அப்ப வருகிற அந்த எழுச்சி, அந்த எழுச்சிக்கு என்ன சொல்றாரு, யானை ஒரு குழகுங்கிற தழையை சாப்பிடுகிற போது எப்படி ஒரு எழுச்சி ஏற்படுகிறதோ, அது மாதிரி அவனுக்கு என்று அமைந்த அவளை அவன் காணுகிற போது இந்த காம ஒள் ஏறி வருதுன்னு சொல்ல. அப்ப அத ரொம்ப அழகாக நம்ம இது சொல்லுது. அது எப்படி இது காமம் நோய் இல்லை, இது இல்லை, அது ஒரு மன எழுச்சின்னு சொல்லு. இதே பெருமழைக்கந்தன் இதே இரண்டு வரிகளை வச்சு இன்னொன்றும் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு, இது காமம் காமம் என்ப காமம் அணங்கும் பிணியுமன்றே. அப்புறம் வேற என்னதான் அது, முது ஆ தைவந்தாங்கு விருந்தே காமம். ஒரு முது ஆ வயதான பசு, அது முற்றாத இளம்புல், அது என்ன, முதைச்சுவல் கழித்த முற்றாய். இணைய கோளாரா விலை பார்த்த அப்படின்னு பெருமழைக்கந்தன் சொல்றார். என்னவா, முது ஆ தைவந்தாங்கு அப்படின்னா அந்த நாவாலே வரடி அசை போடுதல் போல, விருந்தே காமம் பெருந்தோழோயே. ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒரு விதின்னு சொன்னாலும் சரி, சூழல்னாலும் சரி, உரிய வழி காண்கிற போது அந்த காம எழுச்சி உண்டாகிறதுன்னு அவர் சொல்றாரு. அவரே என்னன்னு சொல்றாரு, அசைவோடு தான் காமங்கிறார். நிகழ்வு குறைச்சல் தான். இப்ப பிரிந்து இருக்கிறவளும் அசை போடுகிறாள். அவ இருந்த போது நான் பொலிவோடு இருந்தேன், இப்ப பொலிவு போச்சேங்கிறா. அதேதான் அவனும் சொல்றான், நான் விரைந்து அவளோடு சேரப்போகிறேங்கிறான். அப்ப நினைவுதான் காணுங்கிறது மாதிரிய நமது சங்க பாடல் காமிக்கிறது. காணும் போது காணாத போது, காணும் போது கொடுக்கிறார்கள், காணாத போது விருந்தே காமும், அந்த அசைபோடுதல் தான் காமும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பாடலோட சேர்த்து சொன்னேன், குப்பை கொழியாருடைய பாடல். அப்போ நானும் என் மனதுமே போராடுகிறோம், எனக்கு என்ன ஒரு ஒரு எவரும் வந்து என்னை காப்பாற்றுவார் இல்லையா, எங்களை மனம் செய்து கொடுக்க செய்வார், நாங்கள் சேர்வதற்கு வழிகாட்டுவார் இல்லையான்னு அந்த குப்பை கொழியார் சொல்றார். 40 நிமிஷம் ஆயிருக்கு. இப்ப ஆறாவது பாடல் இவ்வளவு கடினமாக இல்லாம எளிதாக 2 பாடல் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். அது என்ன சொல்லுது, நெடுவெண்ணிலா அப்படின்னு அவருக்கு பேர். நெடுவெண்ணிலா, நெடுவெண் நிலாவினார். இது ரொம்ப சிறிய பாடல், குறுந்தொகை பாடல். குறிஞ்சி தேனு, குறிஞ்சி துணை, தோழியினுடைய கூற்று. என்ன பண்றா, 2 பேரும் சந்திக்கிறாங்க, களவு ஒழுக்கத்துல இருக்காங்க. களவு ஒழுக்கத்துல இருக்காங்கன்னா 2 பேரும் சந்திச்சு கூடி கூடி பேசிக்கிறதுக்காக கூடி கூடி மகிழ்கிறார்கள்னு சங்க இலக்கியம் சொல்லுது, களவு வாழ்க்கை இது. அப்ப தோழி என்ன சொல்றா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே, அலர் வந்துருமே, இவன் எப்ப வர்றான், நிலா இருக்கிற போது வர்றான். அந்த நிலா வர்ற போது அவர்கள் இருவரும் சந்திக்கிறாங்க.
இப்ப யார்கிட்ட சொல்றது இவளுக்கு தெரியல. அந்த நிலாவிட்ட சொல்றா, நீ நல்லை அல்லை, நீ இவ்வளவு ரொம்ப பட்டுனா அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப வர்றான், நிலா இருக்கு, இன்னும் இருக்கு, இரவு இருக்குன்னு இங்கேயே இருக்கான், எல்லாரும் பார்த்துருவாங்க, அப்ப இது கஷ்டமாயிடும். நீ இல்லாம இருந்தா அவன் திருமணத்துக்கு முயன்று திருமணம் செஞ்சுக்குவான். அதனால வெண்ணிலாவே நீ வராத, நல்லை அல்லை அப்படின்னு பார்ப்பார். அதனால அவரை நெடுவிண்ணிலான்னு சொல்றாங்க. நெடு விண் நிலவினார், நிலவினார். இது என்ன, அந்த பாடல் ரொம்ப சிறிய பாடல். கருங்கால் வேங்கி துருகள், கருங்கால் வேங்கை, கால்னா அடிப்பக்கம், கரிய அடிப்பக்கத்தில் உள்ள வேங்கை மரம், பெரிய மரமா இருக்கு. அது என்ன பண்ணுது, வீணா மலர், உகு, அது மலர உகுக்கு, அது மஞ்சள் கலர்ல இருக்கும். அது கருங்கால் வேங்கி உகு துருகள், பாறை மேல அது பண்ணுது. அப்ப பாறை மேல அது விழுகிற போது அது என்ன மாதிரி இருக்கான், இரும்புலி குருளையின், பாறை கருப்பா இருக்கு, அது மேல இதுல விழுந்த மலர்கள் விழுந்து புலியினுடைய குருளை அப்படின்னா குட்டி மாதிரி இருக்கா. இதுக்கு என்ன பொருள், நீ இந்த புலி மாதிரி புலிகள் எல்லாம் இருக்கிற பகுதியெல்லாம் வர்ற, புலியினுடைய குட்டி இருந்தா புலி எல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் வராம சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லத்தான் வர்றா. கருங்கால் வேங்கி மலர் உகு துருகள், இரும்புலி குருளையின் தோன்றும் காட்டிடை, எல்லீவருணர் களவுக்கு நல்லை அல்லை. ஏன் அவர் என்ன பண்றாரு, எல்லினா இரவு, இரவுல இந்த கடவுழக்கத்துக்கு அவன் வருகிறான். நல்லை அல்லை நெடுவின் நிலவே, நீ செய்யறது முறையிலேன்னு வெண்ணில விட்ட சொல்றார். இதுக்கு என்ன பொருள்னா, இவர்களுடைய இந்த கடவுளுக்க சீக்கிரமாக அவன் பெண் கேட்டு வந்து, அல்லது முறைப்படி இவர்கள் திருமணம் நடக்க வேண்டும் என்கிற தோழியுடைய பெருவிருப்பம். அப்ப அவர்களுடைய அந்த விருப்பங்கள், நான் சொன்ன எல்லா பாடலையும் வெற்றிக்கும் கொடுக்குங்களாம். வெற்றி கிடைக்கலையே அவள் படுகிற வேதனை, வெற்றி கூட இருக்கிறது போது அவளுக்கு இருக்கிற மகிழ்ச்சி. அதனால இந்த பாடல்களை கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து வாழ்வியலுக்கும் கொண்டு வரலாம் நினைக்கிறேன். அதாவது மனைவாழ்வுக்கும் சரி, மற்றதற்கும் அதை யோசிக்கிற போது. இப்ப எல்லாருக்கும் தெரிந்த செம்புலப்பியல் நீராரை சொல்லி அந்த உரிய நேரம் வருது, அதோட முடிக்கலாம் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த பாடல் செம்புலப்பியல் நீர். இதுல ஆனால் ஒரு செய்தி இருக்கிறது, அதனாலதான் அத இயந்திருக்கணுங்கிற செய்தி இருக்கு. என்னன்னு பாருங்களே, யாயும் நியாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், ஞானம் யாயும் நீயும் எவ்வழி அறிதும். நமக்கு ரெண்டு பேருக்கு என்னதான் தொடர்பு, எவ்வழி அறிதும், இந்த காணுனர் பெரினே எங்கேயோ சோலையில் கண்டோம். நமக்கு இருவருக்கும் உள்ள அந்த முந்திய தொடர்பாலே அந்த எழுச்சி ஏற்பட்டது, அல்லது இந்த இயல்பான ஹார்மோன்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, பொருத்தமானவர்களை பார்க்கிற போது மன எழுச்சி ஏற்படுகிறது. அதுதான் அந்த மேலிக்கந்தனாருடைய பாடலை வச்சு சொன்னேன். இப்ப இவர் என்ன சொல்றாரு, ஆயினா என்னுடைய, யாயும்னா என்னுடைய தாய், நியாயம்னா உன்னுடைய தாய், யாராகியரோ ரெண்டு பேரும் எப்படின்னு தெரியல. எந்தை அப்படின்னா என்னுடைய தந்தை, நுந்தைனா உன்னுடைய தந்தை, எம்முறை கேளீர், அவர்கள் ரெண்டு பேரும் உறவினர்கள் இல்லை. இன்று மாமா மக அக்கா மக அப்படிலாம் செய்யறாங்க, ஆனால் அன்று உறவும் இல்லை. அப்ப இந்த சங்க காலத்துல அன்புடைய நெஞ்ச மந்திரம் தான் இருக்கே ஒழிய என்ன இல்ல, இந்த பாகுபாடுகள் இல்ல. அவன் மலைநாடன், இவள் நெய்தல் நிலத்து பெண், இவள் குறிஞ்சி பெண், இப்படி எல்லாம் இருக்கு.
அவர்கள் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு அன்பு அமைகிறது. இந்த அன்பு இது மிக உச்சமான பாடல். எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே முடிகிறார். செம்புலம், புலம் அப்படிங்கிற நிலம், சிவப்பான நிலம்ங்கிறார். செம்புலம் சிறந்த பண்படுத்தப்பட்ட நிலத்தை செம்புலம்னு சொல்றது உண்டு. ஒன்று புலம், இன்னொன்று மழை. இருவரில் மழையும் அந்த நிலமுமாக கலக்கிறாங்க, ஒன்றோடு ஒன்று கலக்கிறாங்க. அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனரே. அப்ப அந்த இயல்பால திருக்குறள் 2 பாடல்கள் நான் இங்க இதோட ஒப்பிட்டு பார்த்தேன். என்ன சொல்லுது? இனத்து இயல்பால் நீர் திரிந்தற்று ஆகும் மாந்தர்க்கு, அதாவது இனத்து இயல்வது ஆகும். என்ன இனத்து இயல்பால் என்ன ஒரு முதல் வரியை சரியா எழுதல. நீர் திரிந்தற்று, நிலத்து நிலத்தியல்வால் என்ன சொன்னச்சு? நீர் திரிந்தற்று. நிலம் செம்மைப்படுத்தப்பட்ட நிழல்ல விழுகிறது அல்லது சாக்கடையில விழுகுது. அது விழுகிற போது அது அந்த மழை நீருக்கு ஒன்றும் குறம் இல்லை, ஆனால் இதோடு சேர்ந்து அது திரிந்து போகுது. அப்ப இனத்து இயல்வது ஆகும் மாந்தர்க்கு. அப்ப இந்த குணம்ங்கிறது நல்லினத்தோடு இருக்கணுங்கிறாரு அவர். எப்படி மழை நீர் நிலத்தியல்பால் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்துருச்சு. கலந்துட்டா அத பிரிக்க முடியாது. ஒன்றோடு. இதுக்கு அழகான இன்னொரு பாடல் சொல்றாரு. புத்தே புலந்தாரின் புலந்தாரின் புத்தேள் நாடு உண்டோ, நிலத்தொடு நீர் இயந்தன்னார் அகத்து. நிலத்தொடு நீர் இயந்தது மாதிரி கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் அந்த இயந்து இருக்கணும். இயந்துங்கிற வார்த்தை ஒன்றோடு ஒன்று கலக்கிற போது இதனுடைய குணமும் அதனுடைய குணமும் அப்படியே சேர்ந்துருது. நான் நேற்று நலவின்பா பேசினேன். நலவின்பாவில ஒரு அருமையான பாடல், அதிலே ரசித்த பாடல்களை எல்லாம் பகிர்ந்தேன். அதுல என்ன 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்கன்னு அதுல சொல்றாரு. ஒருவர் உடலில் ஒருவர் ஒதுங்கி இருவர் என்னும் தோற்றமின்றி. ஒருவர் உடலில் ஒருவர் ஒதுங்கி நலனும் தமையந்தியும் இருவர் எனும் தோற்றமின்றி. வேளானும் காரிகையும் சேர்ந்தார். வேலையுடைய அந்த அரசனும் அந்த காரிகையான தமையந்தியும் சேர்ந்தார்கள். எப்படி? புனர்க்கே புனல் கலந்தார் போன்று. புனலோடு புனல் கலந்தால் போல இருவரும் கலந்தார்கள் அவர் எழுதுறார். நம்ம 1+1 எத்தனைன்னு நம்ம டீம் பில்டிங் எல்லாம் கேட்கிறோம். அது 2. குடும்ப கணக்காக இருந்தால் 1 1 3. அதுவே குசேலர் கணக்காக இருந்தால் 1 1 27. 1 1 சைஃபராகவும் போகுது. ஏதாவது தீயவரோடு சேர்றது. ஒரு என்ன பார்த்தாரா? அங்கு பொந்திடை வைத்தேன் தீ என்று அக்கினி குஜொன்று கண்டேன் அங்கு வெந்து தணிந்தது காடுன்னு எழுதினாரு. 1 1 1ன்னு சொன்னாரு. எப்படி? கங்கை ஓடி வருது பெருவெள்ளமாக, யமுனை ஓடி வருகிறது அடுத்த வெள்ளமாக, 2 சேர்ந்து அகண்ட கங்கையாக 1 + 1 ஒன்றாகவே ஓடுது. அது மாதிரி இங்க என்ன சொல்றாரு? புலனோடு புலன் கலந்தார் போல, அதாவது புனலோடு புனல் கலந்தார் போல அவர்கள் இருவரும் ஒன்றினார்கள்ங்கிறாங்க. அது மாதிரி இங்கே அன்பால ஈர்ந்தது அப்படிங்கிறதான் இந்த பாடல். அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தன. இந்த பாடலோட அந்த சரியாக 1 மணி நேரம் ஆகுது. நான் என்னுடைய இந்த சங்க இலக்கியத்திலே அந்த சொற்றொடராலே உவமையாலே பேர் பெற்றவர்கள். அவர்களுக்கு என்ன பேர்னு தெரியல, ஆனால் இப்புகழ்பெற்ற வரிகளாக இந்த வரிகள். ஒவ்வொருவரும் குப்பை கோழி எடுத்துக்கிறார்.
செம்புலத்துல பெய்கிற நீர் எடுத்துக்கிறார், அணில் ஆடுகிற முந்தில் எடுத்துக்கிறார். அந்த மாதிரி மிகச்சிறப்பான பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த பெரு வாய்ப்புக்கும், இதுவரை அன்போடு பொறுமையோடு இருந்து கேட்ட நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். உங்கள் மேலான பெண்ணுட்டங்களை தரணும்னு கேட்டேன். அருமை சார், அருமை அருமை. இந்த நல்ல எல்லை அப்படின்னு அவர் பாட்டுல வருது, சினிமா பாட்டுல. கவனிச்சிருக்கீங்களா? நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நல்ல எல்லை நல்ல எல்லைன்னு ஒரு பாட்டுல வரும். எனக்கு இவ்வளவு நாள் அந்த அர்த்தம் புரியாத இருந்தது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க புரிஞ்சிச்சு. செம்பல புயல்நீர் போல அது நிறைய பாட்டுல வந்துச்சு, அது எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கீங்க. பட் இந்த வார்த்தை வந்து நான் ரொம்ப நாளா இது என்ன எழுதியிருக்காங்களே அப்படின்னு சரியான ஒரு விளக்கம். அருமை அருமை அருமை. அதாவது நமக்கு பழக்கம் இல்லாத படிக்காத எதையுமே நம்ம இந்த இந்த பாடல்கள்லாம் தொடர்ந்து அப்படிதான். அத வந்து நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. குப்பை கோழியார், அது அதுல எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு. நெடுமென் நிலவினர் நல்ல ஒரு கம்போஸ், நல்ல ஒரு கம்பைல் பண்ணிருக்கீங்க. மகிழ்ச்சி சார், நன்றி. பிரேமா மேடம் பேசு. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே நிறைய பாடல்கள் நம்ம படிக்காத பாடல்கள் சார். நீங்க சொன்ன மாதிரி ஆயும் நியாயம் யாராகிறோ நம்மளே வந்து நிறைய முறை பேசியிருக்கோம், பாடியிருக்கோம். அதுல எல்லா பொருளும் தெரியும். ஆனா நிறைய நமக்கு இப்போ ஏர்போர்ட்ல இருந்து நம்ம இதுக்கு சென்னைக்கு உள்ள வர்றதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சைட்ல வந்து பெண் எழுத்தாளர்கள், பெண் பாடலாசிரியர்கள், சங்க பாடலாசிரியர்களோட உருவத்தை எல்லாம் வரைஞ்சு அவங்க பேரெல்லாம் எழுதியிருக்காங்க. அது நிறைய பேரோட பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள்ல இருந்து எடுத்த அந்த முக்கியமான வரிகள் இருக்கிற அந்த வார்த்தைகள் தான் அது வந்து பாடலாசிரியரோட பேரா வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஆனா பாடல்களுக்கு உள்ளார போய் இவ்வளவு தூரம் நம்ம பார்த்தது இல்லை. அருமையான பாடல்கள், பல சூழ்நிலைகளை வந்து சொல்ற பாடல்களை எடுத்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம வந்து கேட்கிற மாதிரி அழகான சொற்பொழிவாற்றினா நிறைய புது தகவல்கள். பாடலாசிரியர்களுடைய பெயர்கள்லாம் நமக்கு 475 பேருக்கு தான் தெரியும். அது ஒரு 102 பாடல்களுக்கு ஆசிரியர்களே யாருன்னு தெரியாது. இப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸா நம்ம படிச்சிருப்போமே ஒழிய அது எந்தெந்த பாடலாசிரியர்களுடைய பேர் வந்து அந்த வார்த்தைகள்ல இருந்து வந்திருக்கு அப்படின்ற டேட்டா எல்லாம் நம்மகிட்ட வந்து ரொம்ப யோசனையில இருந்ததில்ல. டேட்டா இருக்கும், நமக்கு வந்து மனசளவுல பதிஞ்சது இல்லை. இன்னைக்கு அதை ரொம்ப அழகா அதை கொண்டு போனதுனால இதை படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வமும் வந்துருச்சு. சங்க பாடல்கள்ல இதையும் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. மிக்க நன்றி சார், ரொம்ப சிறப்பு. தேங்க்யூ சார். தராத ஒரு தகவல்களை கொடுத்திருக்கீங்க நீங்க. பெரும்பாலும் இந்த தகவல் எல்லாம் பெரும்பாலும் தொட மாட்டாங்க யாரும், நீங்க அதை தொட்டிருக்கீங்க. அதுதான் மகிழ்ச்சி. பேசுங்க உமா பாரதி மேடம். இனிய வணக்கம், இனிய வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். அமுதாமா வந்தாங்க லேட்டா. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து. வான்மதிக்கு வணக்கம், விவேகானந்தனுக்கு வணக்கம். சார் ரொம்ப உங்களோட பதிவை பார்த்துட்டு தான் வந்தேன் நான். தற்செயலாக இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், எம்ஐஎம்ல என்னதுன்னு முதல்ல ஸ்டீஃபன் ராஜ் சார் பார்த்தேன், அதுலேயே உங்கள் பேரை பார்த்துட்டேன். சரின்னு உடனே உங்கள் சாட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், நீங்களும் அவசியம் வர வேணும்னு போட்டிருந்தீங்களா. சரி இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கோம், உருப்படியாக ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம போவோம் அப்படின்னு. உண்மையிலேயே உருப்படியாக இருந்ததுன்னா உருப்படியாக இருந்தது சார், அருமையாக இருந்தது. அந்த அதாவது இந்த ஓரேர் உழவன் பற்றியெல்லாம் தெரியும், ஆனால் இந்த குப்பை கோழியார் பற்றி எனக்கு உண்மையிலே தெரியாது. என்ன அதே மாதிரி இந்த இப்போ இது சொன்னீங்களே நெடுவன் நிலவினார், என்ன அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறுந்தகை பாட்டில் அந்த கூற்று படிச்சிருக்கோமே ஒழிய இதோட பாடலாசிரியர் அவரோட பின்னணி இப்படி தெரிஞ்சது கிடையாது, முழுமையாக தெரியாது. பாடல்கள் மட்டும் அங்கங்கே கோடி காட்டி அப்படியே வந்து நம்ம கொட்டேஷன்ஸாக சொல்லி சொல்லி அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். பட் அந்த அவங்களோட அந்த புலவர்கள் அவர்களுடைய பாடல்கள் அந்த விளக்கங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் சொல்லும் போதே எனக்கு திருக்குறளோட காமத்துப்பால் பாடல்கள் எல்லாம் அப்படியே மனசில் ஓடிச்சு. நீங்கள் ஒன்றுனா சொல்ல சொல்ல அருமையாக ஓடிச்சு. ஏன்னா குறளோவியம் படிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் அதை படித்தேன் தற்செயலாக. அப்போ பார்த்து இதை வேற எடுத்துட்டேலா, உடனே அதுவும் இதுவும் ரொம்ப அப்படியே கோயின்சைடாக்கி ரொம்ப மனசுக்கு நல்லா இருந்தது சார். உண்மையிலேயே வந்து அருமையாக இருந்தது.
நல்ல சிறப்பான ஒரு முன்னெடுப்பு சார். உங்களுக்கு நன்றி, வணக்கம். ஸ்டீஃபன் சாருக்கு நன்றி சார். மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. பேசுங்க சார். சார் வாங்க. வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப அருமை சார். உங்க ஆர்வம் தான் சார் எனக்கு ரொம்ப அற்புதமான தமிழ் ஆர்வம். உங்களுக்கு எந்தூசியாசம் சொல்றாங்களா? அது எந்தூசியாசம், அவ்வளவு ஒரு எந்தூசியாசம். 3 நாள் உங்களுக்கு பிரட்டி போட்டுருக்குனாக்கா இவ்வளவு இனிமையா அது ஈடுபட்டு படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. உண்மையிலேயே உங்க ஆர்வத்துக்கும் தமிழ் இதுக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் சொல்லி தரீங்க பாத்தீங்களா? ஒரு சிறந்த தமிழ் பேராசிரியர் மாதிரி சொல்லி தரீங்க சார். எனக்கு ஐ ரிமெம்பர் என்னோட பச்சையப்பன் கல்லூரி ஆலால சுந்தரம், அவர் தான் தமிழ் ப்ரொஃபசர். அவர் சொல்ற மாதிரியே சொல்றீங்க. நான் நீங்க 1 இயர் தான் அவர்கிட்ட படிச்சேன். அவரெல்லாம் நினைவுபடுத்துறீங்க. இடையிடையில நீங்க பாடுறப்போ திருப்பானந்த மாதிரி வேற யாரோ பாடுற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. பேரே நல்லா இருக்கு, கேட்க கேட்க நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி ஓரேறு பிச்சையார், ஓரேறு உழவன், குப்பை கோழியார், பேரே நினைவுக்கே வரல பாருங்க. அந்த அளவுக்கு நோட் பண்ணி வைக்க ஞாபகத்துக்கு வரல. கங்குள் வெள்ளத்தார், அணிலாடும் ஊஞ்சலார், கடைசியில செம்புல அது வரல. செம்புல செம்புல பெயர் நீரார், புலம் செம்புலம், பெயல்னா மழையா, செம்புல பெயல் நீரார். சூப்பர் சார், சூப்பர் சார். அணிலாடும் அணிலாடும் முகில், முன்றில்னா முற்றா, அணிலாடும் முன்றில். அது எப்ப ஆடு அங்கே யாரும் இல்லாட்டி இருக்கு. அவர் இருந்த போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்ப அங்க யாரும் இல்ல, அணில் தான் ஆடிக்கிட்டு தெரியுது அப்படிங்கிறார். இந்த ஹெட்டிங்ல இந்த தலைப்புல கவிஞர் நா. முத்துக்குமாரன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அணிலாடு முகில்னு ஏதோ ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. நெடு வெண்ணிலவனா, நெடு வெண்ணிலவனா. நீங்களா அழகா சொல்றீங்க. நான் இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். உமாபாரதி ரொம்ப அழகா படிச்சாங்க. நெடு வெண்ணிலவனா அழகா ஒரே ஸ்லோகத்தில் படிச்சுட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பழக்கம். அதெல்லாம் நிறைய உங்க ஆர்வத்துக்கும் தமிழ் எதிர்பட்டுக்கும் ரொம்ப வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். ரொம்ப அருமையான பேச்சு. கேட்க இனிமையா இருக்கு. பழைய கால பச்சையப்பன் கல்லூரி படிச்ச தமிழ் ஆசிரியர்கள் நினைவு சொன்னாங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் சார். பதடி வைகலாரா, அதாவது பதர் மாதிரி அவர் வாழவே இல்லையா. பதடி வைகலார், மீன் ஏறி தூண்டிலாரா. இந்த மீனை இழுப்பான்ல, மீன் ஏறி தூண்டிலார், விட்ட குதிரையார். நிறைய அடுத்த ஆளுகள்லாம் கல் பொரு சிறு நுரையார். அந்த கல்லுல சிறு நுரை அடிக்குதுல, அப்புறம் ஒண்ணும் இல்லாம போச்சே அப்படின்னு சொல்ற. காலரி கடிகையார், நான் அதெல்லாம் வச்சிருக்கேன். அணிலாடு முந்திலார், இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். கங்குல்னு ஒரு பேர் சொன்னீங்களா, அது என்ன பேரு? கங்குல் வெள்ளம். அந்த மாலையை நான் கடந்துடுறேன், ஆனா கடல் போல இருக்கே இரவு. அத வச்சு அவர் பெயர் என்னது? கங்குல் வெள்ளத்தார். வெள்ளத்தார். சரி. வெள்ள, அது பெரிய கடல் மாதிரி இருக்கான். மாலை போயிடுச்சு, அதை எப்படி கடக்க போறேங்கிற அந்த பொழுது கண்டு இரங்கல் தான். நம்ம மகிழ்ச்சி. அமுதா மேடம் பேசுறீங்களா? விவேகானந்தன் சார். அமுதா மேடம், விவேகானந்தன் வாங்க பேசுங்க. கணேசன் சார். கணேசன் சார் இப்பதான் வந்தாரு. விவேகானந்தன் சார். அமுதாதி மேடம். அமுதா மேடத்துக்கு வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அமுதாதி மேடம் வாங்க. வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். பாரதி மேடம், பிரேமா மேடம், அமுதா மேடம், சிவகுமார் சார், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது சார் பேச்சு. வள்ளியில கேட்டதுக்கு அப்புறம் இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சங்ககால புலவர்கள் பேரெல்லாம் கேள்விப்படுறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் இதெல்லாம் கேட்க முடியுது. மற்றபடி நடுவுல எனக்கு நீண்ட நாட்களா இந்த தமிழை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பள்ளியில நம்ம ஆங்கிலமே டீச் பண்ணிட்டே இருந்ததுனால இத கேட்கறதுக்கு இப்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ரொம்ப நன்றி. அது உங்களை நான் ரொம்ப வியப்போட பாக்குறேன். நான்லாம் ரிட்டையர் ஆயிட்டு ஒண்ணுமே செய்யல தோணுது. ஆனா நீங்க எல்லா தளத்திலையும் சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். ஸ்டீஃபன் சாருக்கும் நன்றி.
இந்த நன்றி தள மேடம். இந்த தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சும்மா இருக்க கூடாது, ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குது. இன்னும் பிரேமா மேடத்தை பார்க்கும்போது, உமாபாரதி மேடம், அமுதா மேடம், அப்புறம் எல்லாரையுமே நாராயணமூர்த்தி சார் எல்லாரையும் பார்க்கும்போது நாமும் சுறுசுறுப்பா இயங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றி இருக்குது. கண்டிப்பா ஏதாவது செய்வேன், சாதிச்சுட்டு அப்புறம் நானும் இந்த தளத்துல பேசுவேன்ற ஒரு நம்பிக்கை சூப்பர் இருக்கு. சூப்பர். இப்ப ஏஜ் சொன்னீங்க இஸ் ஜஸ்ட் a நம்பர்மா. ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர். எங்களை ரொம்ப வயசானவங்களா ஆக்கிட்டீங்க நீங்க. அதான் அதான் அதுதான். ரொம்ப நான் விரும்பி கேக்குறேன். உங்களை பேசுறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா கேட்பேன், எப்படி பேசுறாங்க. அது எனக்கு இன்னும் இந்த இந்த ஜூம் மீட்டிங்கே எனக்கு இதான் ஃபர்ஸ்ட். அதனால எனக்கு சரியா பேசுறதுக்கோ கை தூக்குறதெல்லாம் தெரியாது. கவனிக்கிறேன், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, நீங்க பேச வச்சிடும். அவ்வளவுதான். ஓகே சார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அமுதா மேடம் இருக்கீங்களா? எதனா வேலை வந்துட்டு இருக்கோம், சாப்பிடலாம். அமுதா மேடம் டென்டல் காலேஜ்ல விமென்ஸ் டே செலிப்ரேஷன் முடிச்சிட்டு அவங்க மருமக, அவங்க மருமக அது உமா அவங்க மருமக, அவங்க ஏற்பாடு பண்ணாங்க, அவங்கதான் கூட்டு போயிருக்காங்க. அருமை அருமை அருமை. விவேகானந்தன் பேசலாம். யாராவது சார்? அமுதா மேடம், அமுதா மேடம் ஒரு தரம். கணேசன் சார் ஏதாவது சொல்லீங்களா? கணேசன் சார் இப்பதான் வந்தாரு. ஆமா, இணைஞ்சிருந்தாரு, அப்புறம் நடுவுல போயிட்டாரு. இதெல்லாம் ஏன் சொல்லுவாங்க, சீர்தலை கேள்விப்பட்டிருக்கேன். சீர்தலை சாத்தனா, சீத்தலை அவர் தானே, இதுவே மணிமேகலை எழுதினவரே சீத்தலை சாத்தனார் தானே. இதை ஓபன் பண்ணாமே பேசுறீங்களே, இது ஏதோ ப்ராப்ளம், மைக்க தொடலையே. சொல்லுங்க கணேசன் சார். இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குது. சீத்தலை சாத்தலான்னு சொல்லுவாங்க சார். அது என்ன சார் மீனிங்? அது ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க சார் சின்னதா. சீழ்தலை. ஆமா, இல்ல கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் கேக்குறாரு. இல்ல, அவருக்கு சீழ் தலை ஆயிடுச்சு, அதை கொட்டி கொட்டி அது சீழ் தலை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. தப்பா இருக்கும்போது குத்திக்கு வரா எழுத்தாணியில. அது சின்ன வயசுல சொல்லுவாங்க படிக்கும் போது, அவரை மாதிரி இருக்கணும், பாடம் புரியலனாக்கா தலையில கொட்டிக்க சொல்லுவாரு. அப்ப என்ன கொட்ட சொல்றீங்கன்னு சொன்னா வாத்தியார் சொல்லுவாரு, எங்க தமிழ் வாத்தியாரு, அது நீ இப்ப இந்த பேர் பாரு அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லுவாரு. அதை மறந்துச்சு எனக்கு, அதனாலதான் கேட்டேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம், ஐ திங்க் முடிச்சுக்கலாம் சார். ஓகே, மகிழ்ச்சி சார். அமுதா மேடத்துல அப்புறம் கேட்டுக்குவோம். ஒரு நல்ல, அதாவது ஏதோ ரெகுலரா நடத்திட்டு வரோன்றது வரை இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி, இது முற்றிலும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியா இருந்தது. தமிழ் பேசுறோன்றதை விட அறியாத புலவர்களோட பல பாடல்களை எடுத்து நீங்க அதுல இருந்து விளக்கத்தை கொடுத்து அவர் பேரை சொல்லி ஒரு பதிவு செஞ்சிருக்கீங்க. இப்போ பேச்சாளர்களுக்கெல்லாம் இது ஒரு இது குறிப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் பாடல் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா, எடுத்துக்கலாம், பேசுறப்போ வசதியா அங்கங்க தெரியாததெல்லாம் சொல்லலான்றது ஒரு குறிப்பு, நல்ல குறிப்பு கொடுத்துருக்கீங்க. அருமை, நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சி உண்மையிலேயே ஸ்டீஃபன் சார், உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி அம்மா எனக்கு நிறைய இன்புட் கிடைச்சதுமா இன்னைக்கு அப்படின்னு இப்ப எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன் சார். சரிங்களா? எனக்கு தெரியும். ஏன்னா இதுல ரெண்டு புலவரை பத்தி எனக்கு தெரியாது. அதுதான் சொல்ல வரேன். இப்ப நீங்க இப்ப யாருக்கும் தெரியாதுல்ல, நம்ம சொல்லலாம்ல தைரியமா. ஆமா, கண்டிப்பா. அதுதான் உடனே டீடைல்ஸ் எடுத்துட்டேன் நானு, அது வேற விஷயம். அதுதான். நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இல்ல வித்தியாசமா பண்ணும் போதுதான் நமக்கும் ஒரு உத்வேகம் வருது சார். ரொம்ப மகிழ்ச்சி. இத்தனை பக்கம் இருக்கு.